ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம முத்தழகு சீரியலோட அடுத்த வார ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் மீனாட்சி ரூம்குள்ள ரொம்பவே பயத்தோட அழுதுட்டு இருக்கா. அப்ப வெளியே நின்னுட்டு இருக்கா. முத்தழகும் அவங்களுக்கே அறியாத தாய் பாசத்தால மீனாட்சியோட நிலைமை நினைச்சு அவங்களுமே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அழுது அழுது அங்கேயே மயக்கம் போற நிலைமைக்கு போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு சுவார் நம்ம இதுக்கு மேலயும் நம்மளால அந்த அஞ்சலிக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அமுதன் கிட்ட சொல்லி கதவை உடைக்க சொல்றாங்க. உடனே அமுதனும் உடனடியா சூசையோட ஹெல்ப் மூலியமா கதவை உடைச்சு உள்ள போறாங்க. உடனே அவங்க கூடயே உள்ள போன முத்தழகோ தாய் பாசத்தை தாங்க முடியாம உடனடியா மீனாட்சியை தூக்கி கட்டி பிடிச்சு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, அம்மா வந்துட்டுன்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அழகியை நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த அஞ்சலியோ இந்த மாதிரி முத்தழகு கையில மீனாட்சி இருக்கிறத பார்த்துட்டு உடனடியா அங்க வந்து எப்பவும் போலயே முத்தழகு கிட்ட இருந்து மீனாட்சியை பிடுங்கி என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண நான் இல்லாத நேரத்துல இப்படி கதவை உடைச்சிட்டு வந்து தூக்குவீங்கன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவங்க கிட்ட கத்த. உடனே இதனால ரொம்ப கோவப்பட்ட முத்தழகு யாரு பொண்ணு யாரோட பொண்ணுன்னு சொல்றது. மீனாட்சி என்னோட பொண்ணு, எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும். என்கிட்ட அந்த டாக்டரும் தினமும் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. நீயும் உன்னோட அம்மாவும் சேர்ந்து எனக்கும் என்னோட பூமிக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்கன்றத மறந்துட்டு பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் நீ மீனாட்சியை தொட்ட அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உடனடியே அங்க இருந்து மீனாட்சியை தூக்கிட்டு போயிடவே. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சிட்டு செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கா. அதே மாதிரிதான் வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே இப்ப முத்தலுக்கு என்ன சொல்லிட்டு போறா, மீனாட்சி அவளோட பொண்ணா அந்த விஷயத்த டாக்டரும் தினமும் அவங்க கிட்ட சொன்னாங்களான்னு சொல்லிட்டு தனத்தை பார்க்க. உடனே தினமும் மனசுக்குள்ளேயே ஒரு வழியா முத்தலுக்கு அம்மாக்கு தன்னோட பொண்ணுதான் மீனாட்சின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு போலயே, அப்பனா அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு போலயே சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் மீனாட்சி தன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போன முத்தலகோ திடீர்னு அவங்க எதுக்காக மீனாட்சி தான் பொண்ணுன்னு சொன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே குழப்பமடைறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது முத்தலகுக்கு எப்பவும் போலயே அவங்க மறந்த கொஞ்சம் ஞாபகம் தான் திரும்பி வந்திருக்கு. அதனாலதான் அவங்க பழைய முத்தழக கொஞ்ச நேரம் இருந்திருக்காங்களே தவிர மத்தபடி அவங்களுக்கு எந்த ஞாபகமுமே இனிமே முழுசா வரல. ஆனாலும் வீட்டுல இருக்கவங்களும் சரி முத்தழகும் சரி மீனாட்சி விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்றத மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனாலயே அஞ்சலி நடந்த விஷயத்தால அடுத்து என்ன நடக்க போதோன்ற பயத்திலயும் பீதியிலயும் இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும், ஒரு வழியா முத்தழகுக்கு தன்னோட பொண்ணுதான் மீனாட்சின்றது கொஞ்சமா ஞாபகம் வந்துருச்சு. சோ இதுக்கப்புறமா அவங்க உண்மையை தேடி கண்டுபிடிச்சு மீனாட்சி தன்னோட பொண்ணுன்றதை உறுதிப்படுத்துவாங்களா, அஞ்சலி இந்த மாதிரி தன்னை ஏமாத்தினதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை குடுப்பாங்களா? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.